ஜெயஸ்ரீ நீங்க ஆரம்பிச்சிடும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞான உலா ஆன்மீக அமுதத்தின் 196வது வார நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆன்மீக அமுதத்தினை இறை வணக்கத்துடன் துவங்க நம்மிடையே திருமதி ஹரிணி ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். வணிகவியல் பட்டதாரி ஆன இவர் விதுஷி ஸ்ரீமதி B.K. விஜயலட்சுமி மற்றும் ஸ்ரீமதி உஷா ஸ்ரீதர் அவர்கள் இடம் சங்கீதம் பயின்றார். ரங்கநாயகி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்ற இசைப்பள்ளியை துவக்கி பலருக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்து வருகிறார். வாருங்கள் திருமதி ஹரிணி ராஜ்குமார். எல்லோருக்கும் வணக்கம். श्री गणनाथं भज रे चित्तपराशक्तियुतं 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 श्री गणनाथं भज रे। नागयज्ञ सूत्रधरं नादलया नन्दकरं नागयज्ञ सूत्रधरं नादलया नन्दकरं श्री गणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्री गणनाथं भज रे। आगमादिसनुतम् अखिललोकपूजितम् आगमादिसन्नुतम् अखिललोकपूजितम् योगशाली भावितम् भोगिशाली सेवितं योगशाली भावितं भोगिशाली सेवितं रागद्वेषादिरहितरमणीय हृदय विदितं श्रीगुरुगुह सन्मुदितं चिन्मूलकमलाश्रितं श्रीगणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्री गणनाथं भज रे. நன்றி. குழந்தைகள் ஓரளவுக்கு பேசும் வயதில், அதாவது 3 வயது முதல் பாட ஆரம்பித்து இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் பாடியதிலிருந்தே தெரிகிறது. மிக அருமை. ஈஷா மனோஹரியில் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய கிருதி மிக அருமையாக பாடினீர்கள். நன்றி. புனித மாதமான இந்த புரட்டாசி மாதம் துர்கை மற்றும் மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்கு உகந்ததாகும். பக்தியில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களே ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களில் 7வது ஆழ்வாரான குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர். சில பாசுரங்களில் அவர் ராமபிரானை குழந்தையாகவே பாவித்தார். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேரோ. இதோ இப்போது
குலசேகரன் ஆழ்வான் நம்மை ஆழ்வான் என்பதை பற்றி நம்மிடையே பேச திரு வே. மணி அவர்கள் வந்திருக்கிறார். ராணிப்பேட்டையை சேர்ந்த இவர் இளநிலை கல்வியில் வரலாற்று பாடத்தில் தங்கப்பதக்கம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் சேர்ந்து பல்வேறு துறைகளில் பல நிலைகளில் பணியாற்றி இருக்கிறார். இவருக்கு தமிழ், நீதி மேலாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் வனங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பு இறை வணக்கத்தோடு துவங்குகின்றேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அந்த அழகிலா விளையாட்டுடைய தலைவன் சரண் வணங்கி இன்று ஞான உலா என்ற நிகழ்வில் நான் பங்கேற்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞான உலா என்ற தலைப்பினை தெரிவு செய்து இதுகாரம் 195 வாரங்கள் சிறப்புற நடத்தி வந்த அனைத்து நல்வளங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்விலே கல்வி பெறுவதே மிகவும் சிரமமான காலம். அக்கல்வி பெற்று அக்கல்வியின் வாயிலாகத்தான் அறிவு பெற வேண்டும். அவ்வறிவுதான் ஞானமாக வேண்டும். அத்தகைய ஞானமான ஒரு உயர்நிலையை அடைவது எளிதல்ல. அத்தகைய ஞானத்தினை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக உலா என்றால் வலம் வருதல், பவனி வருதல் என்று பொருள். இப்படி உலாவின் வாயிலாக இந்த ஞானத்தினுடைய உச்ச நிலையை, அதன் சிறப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சி செய்த அனைத்து நல்வளங்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லி என்னுடைய பகுதியான குலசேகர ஆழ்வான் எம்மை ஆழ்வான் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். குலசேகர ஆழ்வாருடைய காலத்தை சற்று உற்று நோக்கும்போது தமிழக வரலாற்றில் 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை மாபெரும் சமய புரட்சி நடந்த காலம் அது. அச்சமய புரட்சி அக்காலங்களில் தேவைதானா என்ற வினா எழும். சமண பௌத்த மதங்கள் பெருவாரியாக தென்புலத்தில் பரவ ஆரம்பித்த காலத்தில் மன்னர்களும் அதற்கு பேர் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக தமிழர்களுடைய இரு கண்களான சைவமும் வைணவமும் மங்கத் தொடங்கின. அத்தகைய சூழலில் சைவ வைணவ மதங்கள் சிறப்புற வேண்டி 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் தேனினும் இனிய தெள்ளிய தமிழ் பாடல்களால் இறைவனை இசையால் மயக்கலாம் என்ற காரணத்தினாலும், இசைக்கு வசப்படுவான் என்ற காரணத்தினாலும் இசை சார்ந்த பாடல்களை பாடி தலங்கள் தோறும் சென்று மாபெரும் புரட்சியை உருவாக்கிய காலம். அந்த 8லிருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் குலசேகர ஆழ்வார் வாழ்கின்றார். அவருடைய முன் வரலாறு: நீர்வளம், நிலவளம், மலைவளம் மிக்க கேரள நாட்டில், தற்போதைய கேரளம் முன்பு சேரநாடு, அப்பகுதியில் கொல்லி நகரத்தினை தலைநகராக கொண்டு ஒரு சேரமன் சிறப்புற ஆட்சி செய்து வருகிறான். நீண்ட நாட்களாக மக்கள் பேர் இல்லாத காரணத்தினால் பல்வேறு வைணவ திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மகப்பேறு வேண்டுகின்றான். அவ்வாறு வேண்டி நிற்கிற வெகுகாலம் கழித்து இறைவனுடைய அருளால், திருநாராயண பெருமானின் அருளால், அந்த பரமாத்மாவினுடைய அருளால் ஒரு ஆண் மகவு பராபவ ஆண்டு மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் கௌசுப மணி என்ற அம்சத்தில் திரு அவதாரம் செய்கின்றார். அவர் திரு அவதாரம் செய்த இடம் திருவஞ்சிக்களம் எனப்படும். அத்திருவஞ்சிக்களத்தில் பிறந்த அவர் அரசகுலத்தில் பிறந்ததாலும், முதல் மகனாக பிறந்ததாலும், அக்குலத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததாலும் குலசேகரன் என்ற திருநாமம் விட்டு அவரை அழைக்கின்றார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குலசேகரன் வளர்ந்து வருகிறான். மன்னன் தக்க பருவத்தில் பூநூல் அணிவித்து நல் ஆசிரியர்களை கொண்டு அரசர்களுக்கு அடிப்படையான யானையாற்றம், குதிரையேற்றம், வாட்பயிற்சி, வில்பயிற்சி, சிலம்பம் போன்ற கல்வியை போற்றுகின்றார்கள். அக்கல்வியை குலசேகர் எவ்வாறு கற்றார்
நம் தமிழிலே தமிழ் இலக்கண வல்லாரான பவனந்தி முனிவர் சொல்வார், அன்னம் ஆவே மண்ணுடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் முதல் இடை கடை மாணாக்கர். இந்த முதல் மாணாக்கருக்கு தான் கூறுகின்ற எடுத்துக்காட்டாக பவனந்தி முனிவர் கூறுவது நன்னூலிலே, அன்னம் ஆ. அன்னம் என்பது பாலை மட்டும் பிரித்து அருந்தக்கூடியது, நீரை விலக்கி. ஆ என்பது தெளிந்த நீரை பெறக்கூடியது. அதுபோல முதல் மாணாக்கனாக நுண்மான் நுழைவுலத்தோடு பல்வேறு கல்விகளை சீரும் சிறப்புமாக கற்று வந்தார் நம் குலசேகரர். சிறு வயதிலிருந்தே அவர் வைணவ பக்தி ஆட்கொண்டது. தக்க பருவம் வந்ததும் அரசன் அவனுக்கு மனம் செய்து வைத்தார். அரச பதவியும் கொடுக்கின்றார். பதவியில் இருந்தபோது நல்ல அரசனாகவும் குணம் கோடாது கோல் கொன்றாது குணம் கோடாது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை என்று போற்றப்படுகின்ற நிலையிலே ஆட்சியை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றான். அக்காலத்தில் வைணவ பக்தர்களுக்கு பேர் ஆதரவு காட்டினான். பல்வேறு வைணவ திருத்தலங்களுக்கு சென்று வணங்கி வந்தான். ஆட்சி சிறப்புற இருந்த போதும் அவனுடைய சித்தம் வைணவ பக்தியில் ஈடுபட்டது. குறிப்பாக ராமனிடத்தில் பேரன்பு கொண்டிருந்தார். ராமகாவியத்தை கேட்பதிலே மிக அக்கறை கொண்டிருந்தார். தன்னுடைய அரசவையிலே பாகவதர்களை கொண்டும் சிறந்த கல்வியாளர்களை கொண்டும் ராமகாதையை கேட்பதில் பேர் ஆர்வம் கொண்டிருந்தார். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றையில் அக்கதையை கேட்கும்போது தன்னை மறந்து அக்கதையில் ஒன்றி பலமுறை அவர் தன் வாளை உருவிக்கொண்டு போருக்கு கிளம்பியதாக பல்வேறு செய்திகள் எழுகின்றன. அப்போது தன் கண்முன்னே நடப்பதாகவே நினைக்கின்ற அளவிற்கு அவர் ராமகாதையில் ஒன்றிவிட்டார் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இவ்வாறு இருக்கையில் ராமனுடைய ஒவ்வொரு பருவத்தையும் அவர் சிந்திக்கின்றார். குழந்தையாக இருந்த காலம், பள்ளி பருவம், விஸ்வாமித்திரோடு சென்ற காட்சி, தாடகை வதம், பின்பு மிதிலைக்கு செல்வது, இப்படி பல்வேறு நிலையிலும் ராமனை ராஜாராமன் வரையிலேயே சிந்திக்கின்றார். கதை கேட்கும் போதே இவருடைய கற்பனை உலகத்திலே மிதந்து விடுவார். ராமனுடைய அழகை அவர் சிந்திக்கும் போது கம்பநாட்டாழ்வான் சிந்தித்தை போன்றே சிந்தித்திருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. தோள் கண்டார் தோளையை கண்டார், தொடுகடர் கமலம் என்ன தாள் கண்டார், அலை கண்டார் தடக்கை கண்டாரும் அத்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரோ வடிவனை முடியை கண்டார். அந்த பிரபுவை, அந்த ராமச்சந்திரமூர்த்தியை அவ்வளவு பெரிய கண்ணோடு உருதேற அவருடைய பேர் அழகினை முழுமையாக காண்பதற்கு அத்தகைய கண் எவருக்கு உள்ளது என்ற கம்பநாட்டாழ்வான் எழுப்புகின்ற வினா போன்று இவர் சிந்தித்திருப்பாரோ என்பது என்னுடைய கருத்து. ராமனுடைய அழகில் அவர் தன்னை மறந்து நின்ற நிலைகள் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றார். எப்படி கம்பநாட்டாழ்வான் ராமன் மிதிலை அயோத்தியை நீங்கி வனத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற காட்சி, கம்பர் ராமனுடைய பேரழகை சிந்திக்கின்றார். தமிழில் உள்ள அனைத்து சொற்களையும் போட்டு ராமனுடைய பேரழகை விவரிக்க முயற்சிக்கின்றார். முழுமையும் சொல்லியும் ராமனுடைய பேரழகை வர்ணிக்க இயலாத காரணத்தினாலே கையறு நிலையிலே ஐயோ என முடிக்கின்றார். வெய்யோன் வழி தன்மேனியில் விரிகாவினில் மறையும் பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். அழியா என்பதற்கு நிலையான என்று பொருள். நம்முடைய அழகு தினந்தினமும் மாறக்கூடியது. என்றென்றும் அழியாத பேரழகன் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி என்பதனை மையோ மரகதமோ மறி கடலோ மலைமுகிலோ ஐயோ என்று கம்மன் போல. அதற்கு மேல் கம்பனால் வார்த்தைகள் தேடி ராமனுடைய அழகை வர்ணிக்க இயலாத ஒரு நிலையை, கையறு நிலையை காட்டுகின்றார் கம்பன். அந்த நிலையிலே குழந்தையிலிருந்து ராஜாராமனாகவும் ராமராஜ்யம் அமைக்கின்ற காலம் வரையிலும் ஒவ்வொரு காட்சியும் எண்ணி எண்ணி சிந்தித்து உள்வாங்கி சிந்தித்து பேரானந்தப்படுகின்றார் குலசேகர ஆழ்வார்.
இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் இரவு திருநாராயண பெருமாள் கனவிலே தோன்றி குலசேகரனுக்கு நிலையாமையை எடுத்து கூறுகின்றார். அதாவது, இப்புவியுலக வாழ்வு நிலையற்றது, நிலையானது எம்பெருமானுடைய திருவடியே என்பதனை புலப்படுத்துகின்றார், தெளிவுபடுத்துகின்றார். மறுநாள் காலை அரச மந்திரிமார்கள் மற்ற அனைவரும் சென்று குலசேகரன் இதுவரையில் அரசவைக்கு வரவில்லையே என்று சென்று பார்க்கும்போது குலசேகரன் மயங்கிய நிலையில் இருக்கின்றான். குலசேகரரை ஒருவாறு தேற்றி அழைத்து வருகிறார்கள். அன்று இரவு கண்ட கனவின் விளைவாக ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பிள்ளை சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமிழ்துறையும் கூத்தா என்று சொல்கின்ற சைவத்தில் சொல்வது போல இவ்வுலக வாழ்வை, இப்புவியுலக வாழ்வை துறந்து இறைவனுடைய திருவடிகளுக்கு சரணடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரச வாழ்வை துறந்து பொறுப்பை மகனிடம் கொடுத்து புலம் பெயர்கின்றார், நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். முதற்கண் திரு அரங்கம் செல்கின்றார். திரு அரங்கம் என்பது நதியேசு கங்கா என்று வடமொழி சொல்வார்கள். நகரேசு காஞ்சி, புருஷேஷு விஷ்ணு, புஷ்பேசு சாதி. இந்த நதிகளிலே சிறந்தது கங்கை நதி. ஆனால் நம்முடைய ஆழ்வார்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், கங்கையிற் புனிதமாயே காவிரி நடுவுபாட்டு என தொண்டரடிக்கூடிய ஆழ்வார். கங்கையிலும் புனிதமானதாம் காவிரி. அக்காவிரியின் நடுவே பாம்படை மீது பள்ளி கொள்கின்ற அந்த காட்சியை காண்கின்றார், பரவசம் அடைகின்றார், தன்னை மறக்கின்றார். அவ்வாறு தினம் தினமும் திருவரங்கம் சென்று திருவரங்க பெருமானை வணங்கி அவனுடைய நிலையை நினைத்து நினைத்து உய்த்து உணர்ந்து பேர் ஆனந்தம் அடைகிறார். எவ்வாறு இருக்கின்றானாம், உடதிசை முடியை வைத்து உணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோன்று தொண்டரடி புழிவாறு சொல்வது போன்ற தன்னை மறந்த நிலையை அடைகின்றார், ஏகாந்த நிலையை அடைகின்றார், பேர் இன்பம் அடைகின்றார். இந்த தன்னை மறந்த நிலையை காட்சியை பெரியாழ்வார் ஒரு இடத்தில் பாசுரத்தில் சொல்வார். திரைப்படம் போன்று நம்ம கண்முன்னே காட்சிப்படுத்துவார் பெரியாழ்வார். கண்ணனை காட்சிப்படுத்துகிறார் ஒரு காட்சி. சேய பங்கையை சிறுவரில் அங்கையில் திரட்டிய நறுவெண்ணை ஆயர் மகளிர் இடையிட அமுது செய்து ஆடிய திருக்கூத்தும் நேயமும் குறு முறுவலும் புரிந்துவார் தருளிய நெடுங்கணும் மாயவன் திருவடிவமும் அழகும் என் மனதை விட்டு அகலாவே. மனதை விட்டு அகலாது திரைப்படம் போல நிகழ்வதாக கூறுகின்றார் பெரியாழ்வார். அதுபோல அரங்கனுடைய காட்சி காவிரி ஆறு, காவிரியின் நடுவிலே பரப்பு, சோலைகள் சூழ்ந்த நிலம், அப்பகுதியிலேயே அறுதியில் கொள்கின்ற எம்பெருமானை நினைத்து பலகாலம் அங்கிருந்து பல்வேறு பாசுரங்களை பாடி பரவுகிறார். அவ்வாறு பாடிய பாசுரங்களில் ஒன்று நான் எடுத்துக்காட்டாக கூறுகிறேன். இந்த வாழ்வு நிலையற்றது, நிலையானது இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் என்று ஆழ்வார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையாம் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் மையில் கொண்டொழிந்தேன் என்ற மாலுக்கு என்று குறிப்பிடுகின்றார். சில காலம் அங்கிருந்து திருவேங்கடம் செல்கின்றார். திருவேங்கடத்தில் சென்று ஆங்கு திருவேங்கட பெருமானை மனமாற வணங்கி இன்புற்று பாடி பரவுகின்றார். அப்பொழுது அம்மலை விட்டு நீங்க கூடாது, திருவேங்கடத்திலேயே நிலைத்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் மனம் விரும்பியதனாலே ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன், ஆண் ஏறு 7 வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என கூறுகின்றார். திருவேங்கடவலையில் ஒரு பறவையாக, குறிப்பாக நாரையாகவோ அல்லது ஒரு பறவையாகவோ தான் அங்கு இருக்க வேண்டும் என்று விளைகின்றார். நாரை எத்தனை காலம் வாழும் என்ற ஐயப்பாடு
நிலையாமை நினைவுறுகின்றார். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவியனே என குறிப்பிடுகின்றார். திருவேங்கடச் சுனையில் திருமலையிலே இருக்கின்ற பல்வேறு சுனைகளிலே ஏதாவது ஒரு சுனையில் தான் ஒரு மீனாவது இருக்க வேண்டும் என்று விளைகின்றார். அடுத்து பின்னிட்ட சடையானும் என்ற பாசுரத்தின் வாயிலாக திருவேங்கடமலையை நீங்காது இருப்பதற்காக பொன்வெட்டிலாவதா இருக்க வேண்டும் என விளைகின்றார். அடுத்து இன்னொரு பாசுரத்தில் ஒன்பவள வேலை உலவு என்ற பாசுரத்தில் திருவேங்கட மலை மீது செண்பக மரமாக நிற்க வேண்டும் என்று விளைகின்றார். கம்ப மதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து என்ற பாசுரத்திலே புதராகவாவது தம்பகமாய் இருக்க விளைகின்றார். அடுத்த ஒரு பாசுரத்தில் மின்னணையே நுண்ணடையார் என்ற பாசுரத்தில் பொன்மலையின் ஒரு சிகரமாக இருக்க விளைகின்றார். வானாளும் அமதி போல் என்ற பாசுரத்தில் காணாராய் இருக்க வேண்டும் என்று விளைகின்றார். பெரியேறு சடையானும் என்ற பாசுரத்தில் வாயிலாக ஒரு வழியாக நெறியாக ஒரு பாதையாக இருக்க வேண்டும் விளைகின்றார். அடுத்த பாசுரத்தில் செடியாயே வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே. ஏதோ ஒரு உபாயத்தின் வாயிலாக திருவேங்கடமலை நீங்காது அத்திருவேங்கடமலையிலேயே வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஏதாவது ஒரு நிலையிலே தொடர்ந்து திருவேங்கடத்தில் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். தன்னுடைய 10வது பாசுரத்தில் உம்பர் உலகாண்டு என்ற பாசுரத்தில் ஏதோ ஒன்றாகவது திருமலையில் இருக்க வேண்டும் என்று விளைகின்றார். ஏனெனில் இதுகாரும் கூறிய குருகு மீன் செண்பக மரம் இப்படி பல்வேறு விதமாக தான் வாழ விரும்பினாலும் இவை நிலையற்றது என்ற காரணத்தினால் நிலைத்து தொடர்ந்து எம்பெருமானோடு இருக்க இயலாது என்ற காரணத்தினாலே ஏதாவது ஒன்றாக நான் இங்கு இருக்க விளைகின்றேன் எம்பெருமானே என்று கேட்கின்றார். நீங்க இயலாத நிலையிலே பெருமானோடு சிறிது காலம் இருந்து பின்பு அங்கு விடைபெற்று அங்கிருந்து விடைபெறுகின்றார். பின்பு தில்லைக்கு செல்கின்றார். அங்கு இருக்கின்ற எம்பெருமானை வணங்குகின்றார், பாடி பரவுகின்றார். அதற்கடுத்து அங்கிருந்து அவர் திரு கண்ணபுரம் செல்கின்றார். திரு கண்ணபுரத்திலே அப்பெருமானை கண்டு களிக்கின்றார், பேர் ஆனந்திக்கின்றார். அப்பொழுது அவர் மனதிலே கோசலை பாவத்திலே ராமனை கோசலை தாளாட்டியதை கண்டு நினைவுறுகின்றார். தான் ஒரு தாயாக நின்று தாளாட்ட வேண்டும் என்று விளைகின்றார். 11 பாசுரங்களிலே அப்பெருமானை அவர் தாளாட்டுகின்றார். மனு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கனபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ரகவனே தலேலோ என்னுடைய இன்னமுதே ரகவனே தலேலோ என்று 11 பாசுரங்களை பாடி பாடல்களை பாடி தாய் உள்ளத்தோடு ஒரு தாய் தன் குழந்தையை தாளாட்டுவது கற்பனை செய்து எவ்வாறு கோசலை தன் மகனான ராமபிரானை தாளாட்டி இருப்பார் என்று சிந்தித்து அப்பாங்கிலேயே 11 பாசுரங்களை பாடுகின்றார். அங்கிருந்து திருவித்துவக்கோடு செல்கின்றார். திருவித்துவக்கோடு தற்போதைய கேரள மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு திருத்தலம். இந்த திருவித்துவக்கோட்டு
பெருமாளை பற்றி அவர் பல்வேறு பாசுரங்களை பாடியிருந்த போதிலும் முதல் 5 பாசுரங்கள் என் நெஞ்சை விட்டு நீங்காத பாசுரங்களாக இருக்கின்றன இன்று வரையிலே. எவ்வாறு பெரியாழ்வார் என் மனதை விட்டு அகலாவே என்ற சொல்கின்றாரோ கண்ணனை பற்றி சொல்லும்போது, அவ்வாறு என் மனதை விட்டு நீங்காத பாசுரங்கள் முதல் 5 பாசுரங்கள். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழுவு மலர் பொழில் சூழ் வித்துவக் கோட்டம்மானே அரிசினத்தால் இன்றதாயகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. இந்த பாசுரத்திலே வித்துவ கோட்டு அம்மானே, அப்பனே என்று சொல்லாது அம்மானே என்று அழைக்கின்றார் ஆழ்வார். அன்பு மிக்கூர்ந்த காரணத்தினாலே ஆணை பெண்ணாக பாவித்து சொல்வதற்கு தமிழிலே ஒரு இலக்கணம் மரபு உண்டு. வழு அமைதி என்று சொல்வோம். இது பால் வழுவமைதி என்ற இலக்கண பாங்கிலே ஆழ்வார் அன்பின் மிக்கூர்ந்த காரணத்தினாலே அம்மா அப்பானே என்று சொல்வதற்கு பிறக அம்மானே என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாசுரத்தில் அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடனும் மற்று அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. தான் என்ன நினைக்கின்றாரோ அதை சொல்வதற்கு எடுத்த உதாரணமாகவும் முன்வைப்பது மிக சிறந்த ஒரு பாங்கில் அவர் நம் முன்வைக்கின்றார். பாமரர்களும் பண்டிதர்களும் அனைவரும் கேட்டு இன்புறத்தக்க நிலையிலே அது இருக்கும். அரிசினத்தால் மிக்க கோபத்தால் ஒரு தாயானவள் தன் பிள்ளையை வெறுத்து ஒதுக்கிய போதிலும் அக்குழந்தையானது மீண்டும் மீண்டும் அம்மா அம்மா என்று அத்தாயினுடைய காலையே பற்றி கொள்ளும். அதுபோல இறைவா, எனக்கு இத்துணை துன்பங்கள் ஏற்பட்டாலும் இன்னல்களை அனுபவித்தாலும் அதனால் பெரும் துயரத்தை நான் அடைந்தாலும் அழுகின்ற குழந்தை தாயினுடைய கருணையை நோக்கி அழுகின்ற அந்த குழுவை போன்று எம்பெருமானே உன் திருவடியை ஒன்றியே நான் நினைத்திருக்கின்றேனே. அரிசினத்தால் இந்த தாய் அகற்றிடனும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி, அருள் நினைந்து அழுகின்ற குழவி போல எம்பெருமான் முன்னே நிற்கின்றார் குலசேகரார். அடுத்த வாசகத்திலே கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் பின்தோய் மதில் புடை சூழ் வித்துவ கோட்டம்மானே நீ கொண்டாளாய் ஆகிலும் உன் குறைகடலே கூறுவனே. நீ கொண்டாளாய் ஆகிலும் உன் குறைகளை கூறுவன். எவ்வாறெனின் நல்ல குலமகள் தான் மணந்த கணவன் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இழி செயல்களை செய்கின்றவனாக இருந்த போதிலும் கூட நற்குடியில் பிறந்த குலமகள் அந்த தான் மணந்த மணாளனை தவிர வேறொருவரையும் சிந்தையால் நினைக்க மாட்டாள். அத்தகைய நிலையிலே கற்புடைய பெண்கள் இவ்வாறு தன் கணவனை தவிர தன் கணவன் எத்துணைதான் இழிந்தவனாக இருந்தாலும் இச்சமூகம் அவன் விருத்த போதிலும் அவனையே தவிர வேறொரு ஆடவனை நினைக்காது இருப்பது போன்று எபெருமானே, உன்னை தவிர நான் வேறு ஒருவனை நினைப்பதாகிறேன், நினைக்க மாட்டேன் என்று சொல்வதற்காக இந்த உபாயத்தை கையாளுகின்றார் குலசேகரார். அதாவது ஒருவனையே வணங்குதல் என்பது ரொம்ப அழகான ஒரு முறை. குறிப்பாக நம்முடைய திருமழி சேர்வார் சொல்வார், ஒரு பாசுரத்துல ரொம்ப அழகாக சொல்வார். அதாவது திருமாலையே வணங்கியவர்களை யமதூதர்கள் கூட கொண்டு தொடக்கூடாது அப்படின்னு தொடக்கூடாது என்று சொல்வதாக ஒரு பாசுரம் இருக்கு, திருமழி சேர்வாரோட பாசுரம். அதுபோல ஒரு கடவுளையே வணங்குவது என்பது, ஒருவனையே வணங்குவது என்பது மிகச் சிறப்பானது. எப்படி ஒரு கற்புடைய பெண் தன் கணவனை தவிர வேறொருவரை நினையாது இருப்பது போன்று தான் உன்னை தவிர வேறொருவரை நினைக்க மாட்டேன் எம்பெருமானே நீ அருள் செய்வாக என்கின்ற இந்த பாசுரத்தில். அடுத்து மீள்நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவக் கோட்டம்மா
உன் பால் நோக்காய் ஆகிலும் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரும் செய்திடும் தார்வு எந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே என்கின்றார். இந்த வாசகத்தில் கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே என்ற மன்னன் என்று சொன்னால் வெண்கொற்ற கொடையும் வாளும் செங்கோலும் சிம்மாசனமும் கொண்டு மக்களை முறையாக ஆள்பவன் என்று பொருள். அம்மன்னன் எவ்வாறு இருப்பான் எனில் அம்மக்களை எத்தகைய துன்பமும் அணுகாதவாறு அம்மக்களை பேணி காப்பாற்றுவனாக இருப்பான். அம்மக்களும் அவனையே நம்பியிருப்பார்கள். மின்னோக்கும் நீள்வயல் சூழ்வித்துவ கோட்டம்மா உன் பால் நோக்காய் ஆகிலும் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காதித்துயரும் செய்தினும் போல் நோக்கி வாழும் குடி போல் இருந்தேனே. மிக்க துன்பத்தை அடைந்த மக்கள் நல்லவனாக இதுகாரும் இந்த மன்னன் ஏது காரணத்தினாலோ கொடுங்கொல்லனாக மாறிவிட்டானாயினும் மிக்க துன்பத்தை அம்மக்கள் கொடுப்பானாயினும் அம்மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இதுகாரும் சிறந்த ஆட்சி செய்த மன்னன் யாது காரணத்தினாலோ இத்துன்பத்திற்கு நம்மை ஆளாக்கி இருக்கின்ற போதிலும் அவனுடைய செங்கோலை நோக்கி என்றாவது அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று இயங்குவார்களாம். அந்த அருள் நோக்குவார்களாம். அந்த செங்கோலையே நோக்கி இருக்கின்ற மக்களைப் போல கோல் நோக்கி வாழும் குடி போல் இருந்தேனே. அந்த கோல் நோக்கி வாழ்கின்ற குடியோடு தன்னுடைய இறைபாவத்தை வெளிப்படுத்துகின்றார் குலசேகர ஆழ்வார். என்றாவது ஒரு நாள் உன்னுடைய திருக்கருணை எனக்கு கிடைக்கும், நான் உன் திருவுருளாலே நான் இன்புற்று இருப்பேன், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும். இன்று நான் துன்பத்திற்கு ஆளான போதிலும் கூட என் தலைவனாகிய நீ அடியவனான என்னை விட்டுவிட மாட்டாய், கைவிட மாட்டாய் என்ற காரணத்தை இதை கருத்தாக கொண்டு கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே என குறிப்பிடுகின்றார் ஆழ்வார். அடுத்த பாசுரத்திலே வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதல் நோயாளன் போல் மீளா துயதரினும் வித்துவ கோட்டம்மானே. மீளா துயதரினும் வித்துவ கோட்டம்மா உன்னாளாயிருப்பேன் அடியேனே, உன்னாளாயிருப்பேன் அடியேனே. அதாவது மருத்துவர் என்ற சொல் தமிழிலே பெருவாரியாக பயன்படுத்தியவர்கள் ஆழ்வார்கள் தான். மருத்துவன் என்ற சொல் தற்போது நம்ம வழங்குகின்ற டாக்டர் என்று சொல்கின்றமே அதற்கு இணையான சொல்லாக ஆழ்வார்கள் பயன்படுத்திய சொல் மருத்துவர் என்ற சொல். இதே மருத்துவர் என்ற சொல் நம்முடைய பல்வேறு ஆழ்வார்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். திருமாலரும் சோலையை பற்றி சொல்லும்போது மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று குறிப்பிடுகின்றார். டாக்டர் என்பதற்கு சரியான தமிழாக்கத்தை ஆழ்வார்கள் அக்காலத்திலே செய்திருக்கின்றார்கள். மருத்துவர் மருத்துவர் என்ற சொல்லை டாக்டர் என்ற சொல்லை மருத்துவர் என்று திருமாலரும் சோலையிலே ரொம்ப அழகாக பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தை மருத்துவனானவன் அக்காலத்திலே கட்டியை நீக்குவதற்காக வாளால் அறுத்து மீண்டும் அது வராதிருப்பதற்காக அதை தீயினால் சுடுவார்களாம். அதாவது அந்த நோயினால் துன்புறுகின்ற நிலையை விட அது தீர்வதற்காக நடத்துகின்ற சிகிச்சை முறை மிகவும் கொடியதாக இருந்தாலும் அந்நோய் நீங்கியவனிடத்தில் கேட்டால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? கடவுளாக பாவிப்பானாம் அந்த மருத்துவனை. அப்படி எத்தனை துன்பங்கள் எனக்கு தந்தாலும் என் நோயை நீக்கி என்னை இன்புறச் செய்வது நீ ஒருவனே என்ற காரணத்தினால் உன்னை அந்த நோய் நீங்க பெற்றவனுடைய நிலையிலே நின்று எம்பெருமானை நான் வணங்குகின்றேன் என குறிப்பிடுகின்றார் இந்த பாசுரத்தில். அடுத்து கடைசி பாசுரம் என்னுடைய பிடித்த என் மனம் கவர்ந்த என் உள்ளம் கவர்ந்த 5 பாசுரங்களில் மிகவும் மிக முக்கியமான பாசுரம் இது. பல்வேறு சூழல்களில் என்னை இச்சமூகத்தில் சிறப்புற செய்த பாசுரம் என்று சொல்லலாம்.
வெண்கண் தின்களிரு அடர்த்தாய வித்துவ கோட்டமானே வெண்கண் தின்களிரு அடர்த்தாய வித்துவ கோட்டமானே எங்கு போகி உய்கேன் உன் இணையடியே அடையிலல்லால் எங்கு போகியும் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை போன்றேனே. இந்த பாசுரத்திலே ஆழ்வாரனுடைய மனோநிலையை வெகு அனைவரும் அறிந்து கொண்டு இன்புறத்தக்கவும் சிந்திக்கத்தக்க நிலையிலும் பாசுரத்தை ஆழ்வார் பாடியிருக்கின்றார். வெண்கண் தின்களிரு அடர்த்தாய வித்துவ கோட்டம்மானே, குவலையா பீடம் என்றே பெரிய கண்களையுடைய கொடிய யானையை அடக்கியவனே, கொண்டவனே, வெண்கண் தின்களிரு அடர்த்தாய வித்துவ கோட்டம்மானே, எங்கு போகி உய்கேன், நான் எங்கு போகி உய்கேன், உன் இணையடியை தவிர நான் வேறு எதையும் எங்கு போய் நான் அடையேன் என்று இடையை நோக்கி இயங்குகின்றார் ஆழ்வார். இந்த பாசுரத்தினுடைய அடிப்படையிலே சொல்ல வேண்டியது, ஆழ்வார் தன்னுடைய உள்ள கிடக்கையை ஒரு பறவையோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். பறவை அதிகாலையில் இறைச்சியை செல்கின்றது. வெகு தொலைவு சென்று இறை தேடி மாலை வந்ததால் கூடு நோக்கி திரும்புகின்றது. மாறி காலமாதால் வெகு விரைவாக பொழுது மறைந்து விடுகின்ற காரணத்தினால் இருள் சூழ்ந்து விடுகின்றது. பறவை மேற்கொண்டு பறக்க இயலாத காரணத்தினால் தான் அமர்வதற்கு ஒரு இடம் தேடி அமருகின்றது. அமர்ந்த பறவை அயர்ந்து விடுகின்றது. அடுத்த நாள் பொழுது விடிந்து ஆதவன் வந்ததும் கண் திறந்து பார்க்கின்ற பறவை தான் அமர்ந்திருக்கின்ற இடம் ஒரு பாய்மர கப்பலின் உச்சி என்பதனையும் தான் நடுக்கடலிலே பயணிப்பது என்பதையும் உணர்கின்றது. நிலத்திலே வாழ்கின்ற பறவை கடலிலே வாழ இயலுமா? நிலத்தை தேடி என் திசைகளிலும் பறக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பறந்து 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 நிலத்தை தேடி அயர்ந்து மீண்டும் மீண்டும் சோர்ந்து அந்த கப்பலின் உச்சியில் வந்து சேர்கின்றது. நிலத்தில் வாழ்கின்ற பறவை ஆதலால் நிலம் தேடி அலைந்து அலைந்து இயலாத காரணத்தினால் மீண்டும் தன்னுடைய திருவடி இது கப்பலின் உச்சியை அடைவது போன்று அப்பறவையை ஒப்பிட்டு ஆழ்வார் கூறுகின்றார், இறைவா, இந்த உலகத்தில் எத்துணை சூழலிலும் எவ்வகையிலும் நான் போராடி வாழ்ந்தாலும் கூட, இத்தகைய துன்பத்தை நான் அடைந்தாலும் கூட, அத்துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்தும் அம்முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகாததினாலும் பயனளிக்காத காரணத்தினாலும் நான் உய்வதற்கு ஒரே இடம், எப்படி அந்த பறவைக்கு அமர்வதற்கு ஒரே இடம் அந்த பாய்மர கப்பலின் உச்சியோ, அதுபோல எம்பெருமானே உன் திருவடியே நான் உய்வதற்கான ஒரு இடம் என நான் கருதுகின்றேன் என்ற அந்த பறவையோடு தன்னை ஒப்பிட்டு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களின் வாயிலாக தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்றார். அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடும் அவள் தன் அருளிலிருந்து அழுங்குழவியாக சொல்கின்ற காட்சியும், கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை எல்லார் அடியா குலமகள் போல் பின்தோய் மகிழ்வுடைய சூழ் வித்துவக்கோட்டம்மா என்று சொல்கின்ற காட்சியிலும், மீள் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா உன் பால் நோக்க ஆய்களும் பற்றல்லார் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோல் என்று சொல்லுகின்ற காட்சியிலும், பின்வருந்து மருத்துவன்பால் மாலா காதலன் நோயாளன் போல் தான் இருப்பதாக கூறுவதும், எதையும் அனைத்து பாசுரங்களிலும் மிக உச்சமான பாசுரமாக என் மனதுக்கு பட்டது இந்த கடைசியாக 5வது பாசுரமாக பாடிய வங்கத்தின் கும்பியரும் மாப்பறவை போன்றேனே என்ற ஆழ்வாருடைய சிந்தனை சிந்திக்கத்தக்கது, உய்த்து உணரத்தக்கது, எண்ணி இன்புறத்தக்கது. இத்தகைய சிறப்புமிக்க பாசுரமாக என் மனதில் இதுகாரும் என்னுடைய இத்தனை ஆண்டுகள் சற்றேறக்குறை 50 ஆண்டுகளுக்கு மேல் இப்பாசுரத்தை நான் தினம் தினமும் சொல்லி எம்பெருமானை வணங்குவது என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். மேலும்
இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் இது சொல்லி மொத்தமாக ஆழ்வார் 105 பாசுரங்களை பாடியுள்ளார். அவை அனைத்தும் பெருமாள் திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன. குலசேகர ஆழ்வாருடைய 105 பாசுரங்களும் தேனினும் இனிய பாசுரங்கள் தான், அது எவராலும் மறுக்க இயலாது. எனினும் என்னை மிகவும் கவர்ந்த பாசுரங்கள் என்று சொன்னால் 5. அந்த 5லும் என்னை சதா சர்வகாலம் சிந்திக்கத்தக்க ஒரே பாசுரமாக சற்றேறக்குறை 45 ஆண்டுகளாக நான் சொல்லி வருகின்ற பாசுரம் இந்த வெண்கண் தின்களிரு அடர்த்தாயே என்ற பாசுரமேகம். நான் என்னுடைய 20வது வயதில் எதிர்பாராத விதமாக கல்லூரி நூலகத்திலே கீழே விழுந்து விடுக்கின்ற கிழிந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கிறேன். அது கடையில் வேஸ்ட் பேப்பர், அதாவது பயனற்ற பொருள்களை விற்கின்ற கடையில் போடுவதாக நூலக அதிகாரி சொன்னார். அது நைந்து போன அந்த புத்தகத்தை எடுத்து திறந்த மாத்திரத்திலே என் கண்ணில் பட்ட பாசுரம் வெண்கண் தின்களிரு அடர்த்தாயே என்ற பாசுரம். என்னையும் அறியாமல் எனக்கு ஆழ்வாருடைய பக்தியை பற்றியோ, சைவ சித்தாந்தத்தை பற்றியோ, சிவனை பற்றியோ, இல்லை நான் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவன், ஏதோ திருவிழா காலத்தில் சாமி வரும் வணங்கும், அதோடு என்னை அறியாது ஆழ்வார் என்னை ஆட்கொண்ட பாசுரம் அது. வெண்கண் தின்களிரு அடர்த்தா, ஒரு பொருளும் விளங்காது முதல் படித்தேன். படித்துவிட்டு அதனுடைய பொருள் ஏதோ கல்லூரி படிப்பிற்கு தேர்வு படிப்பது போன்ற முதலில் படித்தேன் நான். அதில் பேர் ஆனந்தித்து அடுத்து பக்கத்தை திருப்பும் பொழுது இந்த 5 பாசுரங்கள் மட்டுமே தான் அப்புத்தகத்தில் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. காரணம் என்றால் அது வேஸ்ட் பேப்பர் கடையிலே போட வைத்திருந்த புத்தகம் அது. அது முன்னும் இல்லை பின்னும் இல்லை. இது என்ன பத்திரிகை என்றும் எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஐயா இது என்ன பத்திரிகை இருக்கும்னு, அநேகமா கல்கியா இருக்கும்னு அந்த நூலக அதிகாரி சொன்னார். அந்த 5 பாசுரங்களையும் அன்று தொட்டு இன்று வரை உள்வாங்கி சிந்தித்து பேரானந்தப்படுகின்ற பாசுரங்களாக இருந்து வருகின்றன. எம்பெருமானுடைய நாராயணனுடைய பெருமையை 12 ஆழ்வார்களும் பல்வேறு கோணங்களில் சிந்தித்திருந்தாலும் குலசேகர ஆழ்வார் என்ற தலைப்பிலே பேசுகின்ற நான் என் மனதில் நான் உள்வாங்கிய 5 பாசுரங்கள் மிகவும் உன்னதமானவை என்று நான் கருதுகின்றேன். மேலும் அவருடைய ஆழ்வாருடைய பாசுரங்களை அன்று தொட்டு இன்று வரை பாமரர்களும் பண்டிதர்களும் அறியும் வகையில் இதுவரையில் தொடர்ந்து மக்கள் மனதிலே உலவுகின்ற ஆழ்வாருடைய பாசங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது இந்த வளர்ந்து வருகின்ற மாறி வருகின்ற சமூக சூழலிலும் பரபரப்பாக இருக்கின்ற சமூக சூழலிலும் மண், மொழி, நாடு என்ற சிந்தனைகள் அற்று ஏதோ ஒரு வேகமாக இயங்குகின்ற இந்த கால சூழலிலே இறைவனை சிந்திப்பது என்பது கூட சற்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தலைமுறை இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த சிறந்த உங்களுடைய இந்த ஞான உலா என்ற சிறந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பல்வேறு பக்தி சார்ந்த எல்லா செய்திகளையும் மக்கள் மனதில் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பெருமுயற்சிக்கு நான் மீண்டும் ஒரு சிறந்தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முயற்சி மேலும் சிறக்க என்னால் ஆண்ட எல்லா செயல்களும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற 96வது வாரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இது இறைவனுடைய சித்தம் போல் இருக்கின்றது. இத்தனை வாரங்கள் நீங்கள் சிறப்புற செய்திருக்கின்றீர்கள் என்று நான் ஆனந்திக்கின்றேன். இந்த பெரியதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய நல் உள்ளங்களுக்கு என் உளமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திப்பேன் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
சேர சாம்ராஜ்யத்தின் மன்னனாக இருந்தவர் தன் அரசு பதவியை துறந்து ஆழ்ந்த பக்தியால் திருமாலையை நினைத்து ஏங்கி அந்த திருவேங்கடவானின் பவழ வாயினை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளின் கௌஸ்துப மாலையின் அம்சமாக திகழ்பவரான குலசேகர ஆழ்வாரின் பல பாசுரங்களை, அவரின் தீவிர பக்தியை உங்கள் அற்புதமான பேச்சின் மூலம் கேட்டறிந்தோம். குலசேகர ஆழ்வாரின் பல பாசுரங்கள் மூலம் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், பெருமாளின் திருவடியே நிலையானது. உங்கள் பேரானந்தத்தை எங்களுடன் பகிர்ந்ததற்காக எங்கள் குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருமாலின் இனிய மருகனாம் முருகனுக்கு வருவோம். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நூலான திரு அருணகிரிநாதர் அவர்களால் இயற்றப்பட்ட திருப்புகழில் இருந்து பாடலை பாட நம்மிடையே செல்வி எஸ்.கே. மிருதுளா வந்திருக்கிறார். டெல்லியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் இவர் திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் மற்றும் பற்பல ஸ்லோகங்களை கற்று வருகிறார். திருப்புகழை பாட எஸ்.கே. மிருதுளா அவர்களை அழைக்கிறேன். நமஸ்காரம் அனைவருக்கும். என் பெயர் மிருதுளா. நான் இன்னைக்கு ஒரு திருப்புகழ் பாடப்போகிறேன். அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவி தங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருள் அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவி தங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சுங்குணத்ரயமு மற்றதொரு காலம் அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சுங்குணத்ரயமு மற்றதொரு காலம் நிகழும் வழி வினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்க நிற்பதனை நிகர் பகர அறியதை விசும்பின் முற்புறத்தயமெரித்த பெருமானும் நிகழும் வழி வினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்க நிற்பதனை நிகர் பகர அறியதை விசும்பின் புறத்தயமெரித்த பெருமானும் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவாருளை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிது நர்த்தி அருள்வாயே நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவாருளை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிது நர்த்தி அருள்வாயே தகு தகுகு தகு தகுகு தந்தந்தகு தகுகு தகு தகுகு தகு தகுகு தந்தந்தகு தகு குடி 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 குடிண்டிகு குடிகு தகு தகென கென சகுத தந்தந்தரி தகுத தத்ததகுதீரோ தன தனன தன தனன தந்தந்தன தனன தன தனன தன தந்தந்தன தனன தன தனன தன தனன தந்தந்தன தனன டுடு 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 டுந்துடு டுடு 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 டுந்துடு டுடு தரரரர ரிரி ரிரி என்றென்றிர கையுமுடு கையுமியாவும் தரரரர ரிரி ரிரி என்றென்றிர கையுமுடு கையுமியாவும் மொகு மொகென அதிர முதிரண்டம் விளக்கணிமேல் அலகை கரணமிட உலகெங்கும் ரமிக்க நட முடுகு வைரவர் பௌரி கொண்டு புறப்படு களத்தில் ஒரு கோடி
முகுமுகின அதிர முதிரண்டம் பிளக்க நிமிர் அழகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டு புறப்படு களத்தில் ஒரு கோடி முது கழுகு கொடி கருடனங்கம் பொறக்குருதி நதி பெருக மிகுமுகத வந்தங்க நித்தமிடமுறை சதிரணிசி சரறி வென்றிந்திர கரசளித்த பெருமாளே முது கழுகு கொடி கருடனங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகுமுகத வந்தன் நித்தமிடமுறை சதிரணிசி சரறி வென்றிந்திர கரசளித்த பெருமாளே முரசதிர நிசி சரரை வென்றிந்திரக்கரசளித்த பெருமாளே முரசதிர நிசி சரரை வென்றிந்திரக்கரசளித்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. இந்த தேனூரும் திருப்புகழை உங்கள் கம்பீரமான குரலில் கேட்க மிகவும் மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி. சிரதரசம் பிரதாம் க்ஷீராம்புதி தனயாம் ஹரிவக்ஷஸ்தலாலயாம் ஹரிணீம் சரணகிசலயாம் கரகலம் கரகமலத்ருதகுவலயாம் மரகதமணிவலயாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீ சதா பஜாமி. ஆம், அவளே ஐஸ்வர்யம், சகல சம்பத்தையும் தரக்கூடியவள். பார்க்கடலில் உதித்த திருமணியும் அவளே. மகாவிஷ்ணுவின் மார்பெனும் பீட்டத்தில் அமர்ந்து இருப்பவளும் அவளே. அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியின் அழகு, ஞானம், செல்வம், கர்ம வினைகளை நீக்கும் அவளது கருணை மற்றும் மகத்தான சக்தியை போற்றி புகழ்கின்ற 21 வச்சனங்களை கொண்ட திரு ஆதிசங்கர பகவத்பாதாரால் இயற்றப்பட்ட கனகதாரா ஸ்தோத்திரத்திலிருந்து 21வது ஸ்தோத்திரத்தை பாடுவதற்கு முனைவர் திருமதி மீனாட்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். DAV பள்ளியில் இசை ஆசிரியராக பணிபுரிந்தவர் திருமதி உமா பாலசுப்ரமணியம் அவர்களிடம் திருப்புகழ் கற்று வருகிறார். சம்பிரதாய பஜனையும் கற்று வருகிறார். இவர் பல இசை நாடாக்களை வெளியிட்டுள்ளார். வாருங்கள் மீனாட்சி மாமி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். துவந்தியே துதிபிரமிபிரன்வகம் த்ரயீம் மயீம் திரிபுவன மாதரம் ரமா குணாதிக குருதர பாக்யபாகின பவந்தி தே புவி புத பாவிதாசய பவந்தி தே புவி புத பாவிதாசய புத பாவிதாசய புத பாவிதாசய. இது இந்த கனகராஜ் ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி. கடைசியில அதுல நம்ம ஒரு இதுவும் கேட்டுக்கிறோம் லக்ஷ்மி தேவிட்ட. யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத்பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி லலிதாம்பிகே நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச न्यूनानि चारिक्तानि क्षमस्व जगदीश्वरि अन्यथा चरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदाम्बिके रक्ष रक्ष जगदाम्बिके
முப்புவேன்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவரின்றொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி மூவிரன்றொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வமாதாரும் பெறல் அன்னை பேரில் இப்பொழுதுரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் ஆனந்த தெய்வமாதாரும் பெறல் அன்னை பேரில் இப்பொழுதுரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இவ்வுவி உள நாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கெட்டும் நன்னிலை வளரும் என்றும் இவ்வுவி உள நாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கெட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கு ஒருவராக நால்வர் உயர்வார் உள்மை நாட்டுக்கு ஒருவராக நால்வர் உயர்வாய் உள்மை நாட்டுக்கு ஒருவராக நால்வர் உயர்வாய் உள்மை இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த முரளி அவருக்கும் அவர் சுந்தரகிருஷ்ணன் இந்த ஐடியா கொடுத்தது இந்த தமிழ் இதையும் பாடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு மத்தியமாவதியில பாடி முடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் முடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப உடம்பு என்னமோ அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப படுத்தும். இன்னைக்கு கார்த்தாலும் ஒரே தும்பல். சரி எப்படியாவது ஸ்ருதியாவது கொஞ்சம் குறைச்சி வச்சுன்னு எப்படியாவது பாடி முடிச்சுடலான்னு பாடினேன். சாரி, தான் ரொம்ப இதுவா இருந்திருக்காது. வெரி சாரி மாமி. உங்களுக்கு தும்பல், ஆனா நாங்க இப்போ கானமழையில நனைந்து விட்டோம். எப்போதும் போல் மிக மிக அழகாக பாடினீர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இந்த பாடல் வரிகளின் விளக்கத்தை நம்மிடையே பகிர வருகிறார் தமிழ் அறிஞர், இலக்கிய மேகம், சைவ பிரச்சார ரத்னம் திரு நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள். 30 வருடங்களாக 12 திருமுறைகள், திருப்புகழ், தேவாரம், அபிராமி அந்தாதி, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை ஆகியவை பற்றி சொற்பொழிவுகளை நடத்தி வருகிறார். இலக்கிய மேகம் அவர்கள் ஞான உலா அரங்கின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு வாரமும் அபிராமி அந்தாதியின் பாடல்களுக்கு விளக்கம் அளித்து வந்தார். அதில் நாம் அனைவரும் பயன் பெற்றோம். இப்போது நமக்காக கனகதாரா ஸ்தோத்திரத்தின் விளக்கத்தையும் அளித்து கொண்டு வருகிறார். இன்று இந்த 21வது ஸ்லோகத்தின் விளக்கத்தை அளிக்குமாறு அவரை தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பீடம் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் புப்புவர்கத்தை ஸ்ரீவித்யோபாசனா சித்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு பல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் மலரடி பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு இல்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள். நமஸ்காரம். பேரன்பிற்குரிய பெருமக்களே, மிகச் சிறப்பாக ஞான உலா 196வது வார நிகழ்வு இன்றைக்கு மிகச் சிறப்பாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டக்கூடிய திருமதி ஜெயஸ்ரீ முகேஷ் அவர்களே, இறைவணக்கம் பாடி சிறப்பிக்கக்கூடிய ஹரணிராஜ்குமார் அவர்களே, குலசேகர ஆழ்வான் எம்மை ஆழ்வான் என்ற தலைப்பிலே இந்த அருமையாக வாழ்வியலிலே தான் பெற்றதை, தான் படித்ததை, தான் கற்றுக்கொண்டதை
அப்படியே எடுத்து எல்லோருக்குமாக சொல்லக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அவருக்கு நம்முடைய ஞான உலா வழங்கியதன் மூலமாக நாம் அந்த அருமையான உரையை கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு செய்தி சொல்லுவார்கள், நம்முடைய இளையராஜா இசைஞானி அவர்கள் ஜனனி ஜனனி பாடல், இந்த பாடலை இசையமைக்கிற பொழுது ஆதிசங்கரரை பார்த்து, எப்படியாவது நீங்கள் இந்த பாட்டிற்குள்ளாக வர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். அப்படி பிரார்த்தனையை வைத்துவிட்டு அவர் அந்த இசையை அமைக்கிற பொழுது இங்கிருந்தோ ஒரு ஒரு தாள் பறந்து வந்து அவருக்கு கையிலே கிடைக்கிறது. அதிலே பார்த்தால் சௌந்தரலகனுடைய முதல் ஸ்லோகம் சிவசக்தியா. ஆகினால அந்த சிவசக்தியாவை சேர்த்துதான் அந்த பாடலை அவர் பாடுவார். நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனேயே பகவான் அவருக்கு அந்த 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 அனுகிரகத்தை பண்ணினார். அவருடைய குரலிலேயே மிக அருமையாக வாலியனுடைய வரிகளிலே இன்றைக்கும் யார் கேட்டாலும் நெக்குருகக்கூடிய பாடல் அந்த பாடல். எதற்கா என்று சொன்னால், அவர் கேட்ட உடனே அந்த பாடலை தந்தது போல நம்முடைய பேரன்பிற்குரிய இன்றைய மிகச்சிறந்த சொற்பொழிவாற்றிய திரு வே மணி அவர்கள் லைப்ரரிக்குள்ளே போய் கீழே விழுந்த அந்த புஸ்தகத்தை எடுத்து, அது ஏதோ ஒரு கடையில வீசைக்கு போடக்கூடிய லிஸ்ட்ல இருக்க, அதை எடுத்து அதை பிரிக்க இந்த பாட்டு கிடைத்திருக்கிற என்று சொன்னால் உள்ளபடியே குலசேகர ஆழ்வார் அவரை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். அப்படி ஒரு அருமையான உரை நிகழ்ச்சி அவர்களுக்கு. நம்ம வீட்டு பிள்ளை சுந்தரகிருஷ்ணன் மகள் என்ன அந்த திருப்புகழை படிக்கிறதுக்கே ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும். அது மனப்பாடம் பண்ணி, இந்த மனப்பாடம் பண்ணதோட இல்லாம அதை இசையோட பாடி ரொம்ப சிறப்பாக பண்ண செல்வி மிருதுளா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமக்கு கனகதாரா சோஸ்திரத்தை பாடல் மூலமாக, அதுவும் தமிழையும் சேர்த்து பாடல் மூலமாக பாடி ரொம்ப அழகாக சொல்லுவார். தொண்டை சரியில்லாவிட்டாலும் பாடும் தொண்டை விடாமல் இருந்த அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முனைவர் மீனாட்சி ராமச்சந்திரன் அவர்கள், மங்களம் பாடக்கூடிய திருமதி எஸ்.கே. சுந்தரி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்குரிய அண்ணா அருமை சகோதரி மாதங்கி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கோட கனகதார சோஸ்திரத்தின் 21 ஸ்லோகங்கள் பூர்த்தியாகும். அடுத்து சௌந்தரலகரி அனுகிரகத்துல முதல் ஸ்லோகத்திலிருந்து தொடங்க இருக்கிறோம். அவருடைய பேரழகை 21வது ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. கவியரசர் கண்ணாசன் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார், திரைப்படத்துறையிலிருந்து தனிப்பட்ட முறையில். அது நமக்கு தெரிஞ்சு, நாம் படித்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு அவர் 2 பாட்டு தான் உண்மைன்னு முடிச்சார். 2 பாட்டு தான். நிறைய பாடல்கள் பல்லாயிரத்துல எழுதியிருக்காரு. நம்ம படிச்ச வரைக்கும், நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் 2 பாட்டுல தான் உண்மைன்னு முடிச்சிருக்கிறார். ஒன்று வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய பாடல். அவர் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. சிறுகூடற்பட்டி, பிள்ளையார்பட்டி பக்கத்துல இருக்கு சிறுகூடற்பட்டின்னு ஒரு ஊர். அதான் அவங்களுடைய சொந்த ஊர் கண்ணாசனுக்கு. அவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே பிள்ளையார்பட்டியில இருந்து அவரை பார்த்து போகிறார். அதுக்கு இவர் வந்திருக்கிறாரு, பிள்ளையார்பட்டியில இருந்து பிரசாதத்தோடு வரப்போறாங்க. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கல. அது என்ன சம்பவம்னா, அவர் இருக்கக்கூடிய பொது வீடு, நகரத்தார்களுக்கு பொது வீடு என்று இருக்கும். பொது வீடு என்று சொன்னா அந்த வீட்டுல 100கணக்கான பேர் ஒரே தங்கி இருந்தார்கள். இது ஒரு அமைப்பு இருக்கிறது, இதுக்கும் இருக்கிறது. அந்த பொது வீடை ரிப்பேர் பண்ணணும். இப்படி ரிப்பேர் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு, அந்த பங்குக்கு இவ்வளவு ரூபாய். 70களில் வச்சுக்கோங்களேன், 70களில 10,000 ரூபாய் அவர்கள் சொல்லிட்டார். கண்ணாசனை பொறுத்த வரைக்கும் பணம் அவரை மாதிரி சம்பாதித்தவரும் இல்லை, பணம் அவரை மாதிரி இழந்தவர்களும் ரெண்டுக்கும் அவர் எக்ஸ்ட்ரீம். அவரே சொல்லுவாரு, நான் எப்ப பணம் வேணும்னு நினைக்கிறேனோ அப்ப இறைவன் தருவான் சொல்லுவார். சொல்வதற்கு ஒரு வார்த்தையிலை, தொட்டதெல்லாம் பலிப்பதனை விரைந்து கண்டேன். வெல்வதற்கு ஒருவரிலை, விரைந்தெழுதும் எழுத்திலெல்லாம் வெற்றி கண்டேன். செல்வத்திற்கு என்றோர் வழியை தினம் தினமும் திறக்கின்றான். ஸ்ரீ கிருஷ்ணன் கல் வடிவே இவை செய்தால் கருணை வடிவம் 1000 கதை சொல்லாதோ.
கிருஷ்ணனுடைய கல்வி கிரகத்தை தான் நான் கூப்பிடுகிறேன். அதுவே எனக்கு என்ன பண்ணுது, செல்வத்திற்கு என்ற ஒரு வழியை தினம் தினமும் திறக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். எப்ப பணம் வேணும்னு நினைக்கிறாரோ அப்ப பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அவள் கல் வடிவே இவை செய்தாள். நான் வணங்கக்கூடிய கல் வடிவத்திலே வணங்குகிறேனே, அதுவே இப்படி எனக்கு செய்தால் கருணை வடிவம் 1000 கதை சொல்லாகும். இவருடைய சொந்தக்காரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு வந்து பார்க்கிறாங்க. பார்த்த உடனே, அப்பா உன்னுடைய பங்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். 70களிலே 10,000ங்கிறது ஒரு பெரிய பணம். இவருக்கு பணம் வரும் போகும், அது ஒரு விஷயம். ஆனால் அன்றைக்கு இவங்க கேட்டோன்னா நம்ம கொடுக்கணுமே அப்படின்ற யோசனையில இருக்கிறாரு. இந்த சம்பவம் இங்க நடக்குது. அவங்க பிள்ளையார் வீட்டில பிரசாதத்தோட வர்றாங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷம், நீங்க பிள்ளையார் வீட்டுக்கு வரணும், நம்ம பிள்ளையார் மேல ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோவில்ல இருந்து மாலை அணிவிச்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கவர்ல பணத்தை வச்சு வாங்கன்னு கொடுத்துட்டு போயிடும். கொடுத்துட்டு அவங்க போன உடனே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கவரை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டுல பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள 10,000 ரூபாய். அவர் அப்படியே விழுந்து போறாரு. அது அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. அது பிள்ளையார் சன்னதிக்கு வந்து பாடுறாரு, பொய்யில்லை கண்ட நான் நேரடியாக பார்த்து அனுபவி அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. நான் நேரடியாக பார்த்து அனுபவித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் கனகதாரா சோஸ்திரத்தோட 21வது பாடலை பூர்த்தி பண்றார். நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார் உண்மை. யாரு நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார் என்றால் 20 பாடல்கள்ல அவளை பற்றி பாடி புகழ்ந்து பேசி அவளுடைய கருணையெல்லாம் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அப்படியே அனுபவிச்சிருக்கிறார் இல்லையா. தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சுட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறைவிலா பளிங்கின் மேனி மாசரத் துலங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைகடல் அரசன் பெண்ணே அறிவியில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன். அவளை பற்றி எந்த இடத்துல பாடலை எடுத்தாலும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அப்படியே சுத்துகிறது. மோகனன் துணையை போற்றி முழுநிலா வடிவை போற்றி உலகங்கள் தேடும் முதற்பெரும் பொருளை போற்றி வேகத்தை ஒளியை வைத்த செம்மணி குன்றை போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் போற்றி ஓர் கணம் தொழுதால் கூட ஓடி வந்த அழிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேகவண்ணன் உவப்புறச் சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி. வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத் தாமரையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்தமா மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலந்தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி. ஒரு நாள் கூட இந்த ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும்னா அப்ப தினசரி என்னை மறக்க கூடாது. அப்படி 20 பாட்டு பாடி முடிச்சுறாரு. முடிச்ச உடனே அவள் யார் அப்படின்னு பார்த்தா அவள் தான் பரபிரம்ம மகிழ்ச்சி. ஆக்சுவலா பரபிரம்மத்துக்கு உருவம் கிடையாது. பரபிரம்மம் என்பது உருவமற்ற ஒரு விஷயம். ஆனால் ஆதிசங்கரர் அந்த பரபிரம்மத்தை மகிழ்ச்சி என்று சொல்றார். அவள்தான் எல்லாவற்றுக்குமாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஆதி பராசக்தியாக இருக்கிறாள், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறாள். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தேங்கிறார் அபிராம. அவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். ஏன்னா சிவபெருமானுக்கு அம்மா அவதான். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக நீ தொண்டு செய்தே.
இப்ப பரபிரம்ம மகிழ்ச்சியாக அவள் இருக்கிறாள். சப்த பிரம்மமயி, சராச்சரமயி, ஜோதிர்மயி, வாங்மயி, நித்யானந்தமயி, நிரஞ்சனமயி, தத்துவமயி, சின்மயி, தத்வாதீதமயி, பராபரமயி, மாயாமயி, ஸ்ரீமயி, சர்வைஸ்வர்யமயி, சதாசிவமயி, மாம் பாகி மீனாம்பிகே என்று மீனாட்சி துதிக்கிறோம். சப்த பிரம்மமயி, அந்த ஏழு விதமான 7 சக்திகள், 7 இணைந்த அந்த அற்புதம் இருக்கிறதே, அந்த அற்புதமாக நிறைந்தவளாக பிரம்மத்தின் வடிவமாக இருக்கிறாள். மூவிரண்டு ஒன்றாய் வந்த, மூவிரண்டு 6, 6 1 7 ஆகினாலே மூவிரண்டு ஒன்றாய் வந்த அந்த பிரம்மத்தினுடைய வடிவமாக அவள் திகழ்கிறாள். ஸ்துவந்தியே ஸ்துதிபிர் அமூபிரன்வதம் திரைமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்யபாகினஹ பவந்தி தே புவி புத பாவிதாச்சயாஹா என்று. அவள் யார்? மூலகம் ஈன்ற தாய். திரைமயீம் திரிபுவன மாதரம் ரமாம். திரிபுவன மாதரம், அவள்தான் எல்லாருக்கும் அம்மா. பிரம்மகீட ஜனனி. யாருக்கு அம்மானா? எல்லாருக்கும் அம்மாதான். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்று மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. திரைமயீம் திரிபுவன மாதரம் ரமாம். அவள் என்ன? சப்த பிரம்மங்களுடைய உருவமாக அவள் விளங்குகின்றாள். ஸ்துவந்தியே ஸ்துதிபிர் அமோபிரன்வதம். அவள் பரபிரம்மம் மட்டுமல்ல, அழகு தேவதை. அந்த அழக எந்த வார்த்தையினாலும் நாம் உருவகப்படுத்த முடியாத பேரழகு வாய்ந்தவள். அந்த அழகை எப்படி சொல்றது, எப்படி பார்க்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது. நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை, நமோஸ்து தூத்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதிபி ரட்சிதாயை, நமோஸ்து அந்தாத்மஜ வல்லபாகி என்று சொல்றார். கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி, கமலப்பூ வதனம் போற்றி, கமலமா விழிகள் போற்றி, மண்ணிலும் விண்ணிலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி, மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி, விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி, விரி மலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி, எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி, இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி. அப்படிப்பட்ட பேரழகி அவள். ஆகையினாலே சப்த பிரமங்களில் உருவமாக விளங்கும் அழகு தேவதை. அவளுடைய அருளாலே என்ன நமக்கு கிடைக்கிறது? அந்த அழகு தேவதையை, இந்த பாடல்களை யாரெல்லாம் பாடி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் யாராக இருப்பினும், அப்படி வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குணங்கள் மேன்மையுறும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த பாட்டு வந்தது? எதற்காக இந்த பாட்டு உருவானது? தன்னிடத்துல எந்த பொருளும் இல்லை, வறுமையின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தி, தன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தையே தீர்ப்பதற்காக கணவர் போய் பிச்சை எடுக்க போயிருக்கிறார். அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மனம் உருகுகிறது. நான் இந்த சங்கரருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உச்சத்தின் அவள் நிற்கிறாள். அவள் இதயம் அப்படியே கனக்கிறது, அவள் இதயம் கசிகிறது, அவள் இதயத்திலே மிகப்பெரிய தர்ம சிந்தனை உருவாகிறது. அவள் இதயம் அப்படியே வடிக்கக்கூடிய கண்ணீர் அந்த பாத்திரத்திலே விழுகிறது. அவள் போட்டது வெறும் அழுகல் நெல்லிக்காய். அவளுக்கு கிடைத்தது தங்க நெல்லிக்காய். அவள் தங்க நெல்லிக்காய் கிடைக்கும் என்ற சிந்தனையிலே போடவில்லை. அவள் தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற குணம். எதற்காக குணம் மேன்மையுறும்னு முதல்ல சொல்றார் என்றால், நம்மிடத்திலே இருப்பதை நாம் ஏதாவது ஒரு வகையிலே யாராவது ஒருவருக்கு நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். அதுதான் மேன்மையான குணம். பிறருக்கு எதை தருவது, எப்படி தருவது, என்ன தருவது, எதையாவது தர வேண்டும். ஞான உலாவிலே நாம் இத்தனை 197 வாரம் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஞான உலாவின் மூலமாக இதை பெற்றவர்கள்,
இந்த ஞானதானத்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நாள் அவர்களுடைய மனம் கொஞ்சம் மேலே ஏறி நின்று மனத்தினுடைய சாந்தியை அனுபவித்திருப்பார்கள். அதுதான் நாம் கொடுக்கக்கூடிய விஷயம். இது ஞான தானம். அப்படி பொருள் தானம். நம்மால் என்ன தர முடியும், யாருக்கு தர முடியும், எப்படி தர முடியும், எதை தர முடியும், எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த குணம் மேன்மை உற வேண்டும். அதனால்தான் இந்த பாடலை யார் பாடினாலும் முதலிலே அவர்களுடைய குணங்கள் மேன்மை உறும். அவர்கள் குணத்திலே உயர்ந்து நிற்பார். குணம் எனும் குன்றேறி நின்றார் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த குணம் மேலே இருக்க வேண்டும். அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து சகியாமல் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் அறிவு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எது அறிவு என்று கேட்டால் பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் பார்ப்பது அறிவு. அந்த அறிவான குணம் நமக்கு மேம்பட வேண்டும். நல்ல கல்யாண குணங்கள். எதற்கு நாம் அம்பாளை பற்றி அழகை பற்றி சொல்றோம்? அந்த அழகு என்பது என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய புற அழகு மட்டுமல்ல, அக அழகு. அவள் ஆதிசங்கரர் துதித்த உடனேயே பொன்மழையை தாரையாக பொழிந்தாள். கனகதாரை வந்தது என்றால் எதற்காக வந்தது? இந்த சங்கரருடைய ஸ்துதி, இந்த பெண் போட்ட அழுகல் நெல்லிக்காய், இவர்களுக்கே இந்த குணம் இருக்குமானால் நம்முடைய குணம் இயல்பாகவே தயா குணம்தானே என்று அவளுடைய குணமும் அங்கே பொத்துக்கொண்டு பொழிந்து விட்டது. அப்ப அந்த குணம் இருக்கிறதே, நாம் என்ன தர முடியும், எப்படி தர முடியும், யாருக்கு தர முடியும், எந்த சூழ்நிலையை தர முடியும், எப்பொழுது வேணாலும் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் அந்த குணத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அந்த குணம் மேன்மையுறும். பிறருக்கு வழங்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். குறைந்தபட்சம் வார்த்தையிலாவது. காது சொல்லுகிறார், நிதி மிகுந்தவர் பொப்புவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், அதுவும் அற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று. வார்த்தையினால ஒரு வார்த்தை. நல்லா இருங்க, சௌக்கியமா இருங்க, ஒரு கவலையும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். வார்த்தை. குணங்கள் மேன்மையுறும், செல்வச் செழிப்பு வரும். இந்த பாடலை பாடினால் குணங்கள் மேன்மையுறும், செல்வச் செழிப்பு வரும். குணாதிகா குருதர பாக்யபாகா. பிறகு என்ன நடக்கும்? புலவர் போற்றும் நல்லறிவு வளரும். செல்வம் வந்தால் மட்டும் பிரயோஜனம் இருக்குமா? ஞானம் வேண்டுமே. அந்த நல்ல அறிவு நமக்கு வளரும். பவந்தி தே புவி பாவிகா ஜயாஹா என்று சொல்லும். ஆதிசங்கரர் எடுத்ததை கவியரசர் பாடுகிறார். முப்புவி என்ற தாயே திரிபுவன மாதரம் ரமாம். முப்புவி என்ற தாயே, மோகன சிரிப்பின் செல்வி. அவளுடைய புன்னகை தானே எல்லாத்தையும் கொடுக்குது. ஒரு புன்னகை வீசினால் பார்த்தாதான். முப்புவி ஈன்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி. அவள் சத்த பிரம்மமயி இல்லையா? மூவிரண்டு ஒன்று, மூவிரண்டு ஆறு, ஆறோட ஒன்று, மூவிரண்டு ஒன்றாய் வந்த பிரமத்தின் மொத்தமாக சப்த பிரம்மம். அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி. அவள் அழகு, அவள் பேரழகு. அப்படியே வடிக்கிறார் இல்லையா? தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமா மணியே போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவம் என நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவ முனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ் மறை நாமோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி. ஒரு தாமரை எழுதினால் அடுத்த வார்த்தை தாமரை எழுதுறதுக்கு தேடணும். அப்படியே கொட்டுது. புலவர் போற்றும் நல்லறிவுன்னா அந்த நல்லறிவு அங்கே கொண்டு வந்து நேரடியாக கொடுத்துட்டார் ஆதிசங்கரர் அவர். நீங்க வடமொழியும் தமிழும் நன்றாக கற்று தேர்ந்தவர்கிட்ட கொடுத்து இதுல எது மூலம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரே ஒரு நிமிஷம் இது சம்பந்தமான நாலேஜே இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து இது ஆதிசங்கர் எழுதியிருக்கிறார், இது கண்ணாசன் எழுதியிருக்கிறார் சொல்லி கொடுத்து இதை கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் இது தமிழ் மூலமா வடமொழி மூலமான்னு யோசிக்கும். அந்த அளவிற்கு அவருக்கு அனுகிரகம் கிடைச்சு. மூவிரண்டொன்றாய் வந்த பிரமத்தின் மொத்தம். அப்ப சப்த பிரம்மையை சொல்லிட்டார் அவர். முப்புவி ஈன்ற தாயே திரிபுவன மாதரம் ரமாம் சொல்லிட்டார். இப்படி நீங்க எந்த வேர்ட் பை வேர்டு எடுத்து பார்த்தாலும் இது தமிழுக்குள்ளேயும் பொதிந்து இருக்கிறது, சமஸ்கிருதத்துக்குள்ளேயும் பொதிந்து. அழகிய சிற்ப ஜோதி, ஆனந்த தெய்வ மாதா, அரும் பெறல் அன்னை பேரில்.
அந்த பராசக்தியினுடைய பேரிலே இருக்கக்கூடிய இந்த பாடலை அரும் பெறல் இப்பொழுது உரைத்த பாடல். இப்ப 21 பாட்டு எழுதியிருக்கலாம், பாடியிருக்கா. இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும், எங்க பாடினாலும் சரிதான், எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் என்ன இன்பமும் அறிவும் சேரும். எப்போதுமே இன்பம் வந்தால் அறிவு வராது, அறிவு வந்தால் இன்பம். இன்பம் என்பது உணர்ச்சி, அறிவு என்பது சிந்தனை. அறிவோட இருக்கிற பொழுது நாம இன்பத்தை அனுபவிப்போமா என்றால் ரொம்ப கஷ்டமான விஷயம். அறிவோட இருக்கிற பொழுது நீங்க இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. தனி ட்ராக். இன்பமா இருக்கிற பொழுது அறிவு வேலை பார்க்குமானா வேலை பார்க்காது, அது தனி. அறிவும் இன்பமும் ஒன்று சேர்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ரெண்டும் ஒன்று சேருமா? இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும். அது மட்டுமல்ல, நற்பேரும் பேரும் கிட்டும். 16 பேர்கள் சொல்றாரு ஆதிசங்கரர். நம்முடைய அபிராமி. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கண்டாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, அன்பகலாத கணவன், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எந்நாளும் தேவியின் பாதத்தில் பக்தி. இந்த 16 பேர்கள். இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும், நற்பெரும் பேரும் கிட்டும். இந்த 16 பேர்களும் கிடைக்கும். நன்னிலை வளரும். நல்ல நிலை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். நன்னிலை வளரும். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் போற்றக்கூடிய ஒருவராக விளங்குவார்கள். நற்பேரும் பேரும் கிட்டும், நன்னிலை வளரும், என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார். உண்மை. இது உண்மையான விஷயம். அவர் இதை எழுதிட்டு சொல்றாரு. இந்த பாடல் அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஆதிசங்கரரை பற்றி மலையாளத்துல ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்துக்கு தமிழிலே வசனம் எழுதுவதற்காக கண்ணதாசன் அவர் போனாரு. அப்ப இந்த பாடலை பற்றி கேள்விப்படுறாரு. அவருடைய கேள்விப்பட்ட உடனே அவருடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் ஆஷா என்று சொல்லக்கூடிய நடராஜன் என்பவர் அவரை கூப்பிட்டு இதை எனக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர். அவர் தமிழ்ல சொல்ல இவர் கட இந்த பாடலை எழுதணும்னு சொல்றாரு. இந்த பாடலை எழுதிய பிறகு எனக்கே பண கஷ்டம் குறைந்து விட்டது. ஏனென்றால் இந்த பாடலுக்கு அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு ஈர்ப்பு, அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இது பொன்மழையை அவர்களுக்கு அன்றைக்கு பொழிந்தது போல நமக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் எப்பொழுதும் அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மை, மகாலட்சுமி அனுகிரகத்தை பாடல் கொடுத்து கொண்டே இருக்கு. இதுதான் இந்த பாடலுடைய மேன்மை. அதனால்தான் சொல்றாரு, நாளவர் உயர்வார். உண்மை. உயர்தல் என்பது என்ன? புகழினாலே, பணத்தினாலே, செல்வத்தினாலே, செல்வாக்கினாலே, நல்ல குணங்களாலே. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல குணங்களாலே அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். முப்புவி ஈன்ற தாயே, மோகன சிரிப்பின் செல்வி, மூவிரண்டொன்றாய் வந்த பிரமத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி, ஆனந்த தெய்வமாதா, அரும் பெறல் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும், நற்பெரும் பேரும் கிட்டும், நன்னிலை வளரும், என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார். உண்மை. விஞ்ஞானசம்பந்தர் திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டத்தில் 3 சுவாமி 3 அம்பாள். சுவாமி சுயம்புலிங்கம், அவருக்கு பேரு சொர்ண காளீஸ்வரர் என்று பெயர். அம்பாள் சொர்ணவல்லி. அம்பாள் சொர்ணவல்லி. வள்ளி என்றால் கொடி என்றார். அம்பாள் சொர்ண கொடி, சொர்ணவல்லி. சுவாமி சொர்ண காளீஸ்வரர். அதே கோவிலுக்குள்ளாக இன்னொரு அம்பாள் சௌந்தர நாயகி, சுவாமி சோமேஸ்வரர். இந்த கோவிலை திருப்பணி பண்றாரு வரகுண பாண்டியன். வரகுண பாண்டியன் மதுரையில இருந்து தினசரி குதிரையில வந்துட்டு திரும்பி மதுரைக்கு அரண்மனைக்கு போவார். அவர் தினசரி மதுரையில மீனாட்சி அம்மனுடைய அர்த்தஜாமத்தை பார்க்காமல் இரவு சாப்பிடுறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. திருப்பணி வேலையாக இங்கே காளையார் கோவிலுக்கு வந்தவர் நேரமாகிவிட்டது, திரும்ப முடியல, அர்த்தஜாம காட்சி பார்க்க முடியல.
ஆகையினால அந்த வரகுண பாண்டியன் என்ன கேட்கிறாரு, சுவாமி நான் இன்னைக்கு மீனாட்சி அர்த்தஜாமம் பார்க்க முடியலையே, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனேயே அந்த ஸ்தலத்திலேயே மதுரையில இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவருக்கு காட்சி கொடுத்தார். இங்க இருந்து இங்க மதுரையிலிருந்து காளையர் கோயில் காட்சி கொடுத்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொர்ணவல்லி, சொர்ண காளீஸ்வரர், சௌந்தரநாயகி, சோமேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 3 சுவாமி 3 அம்பாள். திருக்கானப்பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியல்ல இருந்து சுவாமி வரவழைச்சு யாம் இருப்பது கானப்பேரூரே என்று அவருக்கு சொன்னார். கனவுல போய் நான் கானப்பேரூர்ல இருக்கிறேன் நீ வா என்று சுந்தரரை வரவழைச்சு பாட்டு வாங்கினார் அவர். அந்த ஸ்தலத்துல ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுறாரு. அதுல சொல்றாரு, வாழினான் வேலினான் மால் வரை எடுத்த பின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊங்கிய தாழினான். இந்த மலையை அப்படியே பெயர்க்கிற பொழுது ஒரு விரல் நகத்தை வச்சு அப்படியே லேசா அப்படி அமைக்கினார் சுவாமி சிவபெருமான். வாழினான் வேலினான் மால் வரை எடுத்த பின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாழினான் கானப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. அந்த திருக்கானப்பேரை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே போவார்கள். தேவார பாட்டு நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. அப்படி இவர் சொல்றாரு, நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார் உண்மை. அப்படி 21 பாடல்கள் ஆதிசங்கரர் பாட, அதை தமிழிலே பொன்மழை பாடல்களாக நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் பாட, 2 மகா கவிகள், அந்த கவிகளுடைய பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஞான உலா மூலமாக பெற்றிருக்கிறோம். இந்த பாடல்களை பாடுவதன் மூலமாக, இதை கேட்டதன் மூலமாக, இதை சொல்வதன் மூலமாக, இதை செவிமெடுத்ததன் மூலமாக நம்முடைய இல்லங்களிலும் அஷ்டலட்சுமிகளும் நவநிதிகளுடன் நித்தியவாசம் பண்ண வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும், நிறைய தர்மம் பண்ண வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வம் எதற்கு என்று சொன்னால், செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல். செழுங்கிளை தாங்குதல் என்பது எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்கும் நம்மளால முடிந்த வரைக்கும் நாம் கொடுக்க வேண்டும், முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுதான் இந்த பாடலுடைய அடிப்படை. நாம் கொடுத்தால் நமக்கு இறைவன் கொடுக்கும். இந்த பெண் ஒரு பழைய நெல்லிக்கனியை கொடுத்தாள், அம்பாள் அவளுக்கு தங்க நெல்லிக்கனி. ஆகையினாலே நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த பாடல்களை நாம் கற்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக வர வேண்டும். நாமும் நிறைய தர்மம் பண்ண வேண்டும். நாம் தர்மம் செய்ய செய்ய நமக்கும் எல்லாம் வல்ல அன்னை மகாலட்சுமி, அவள்தான் திரிபுர சுந்தரி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவள்தான் 3 தேவியருடைய வடிவம். 3 தேவியருடைய வடிவமாக அவள் திகழ்கின்றாள். ஆக்கலில் வாணியாவாய், அழித்தலில் திருவாய் நிற்பாய், அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய், தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய், வாக்குயர் கமலச் செல்வி, வாடை நீ தென்றல் நீயே, வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே. ஆதிசங்கரன் சொல்றார். அவள்தான் எல்லாம். சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ்திரிபுவனைக புரோஸ்தருண். அது திரிபுவனைக புரோஸ்தருண்யாக பராசக்தி பரதேவரை நமக்கும் எல்லா நாளும் அவள் பாதத்திலே பக்தியை தந்து நம்முடைய இல்லங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் எந்நாளும் பல்கி பெறுவதற்கு அவள் அருள்பாலிக்க வேண்டும். நமக்கும் பக்தி என்கின்ற செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 21 பாடல்களையும் தொடர்ந்து நம்முடைய ஞான உலா மூலமாக நாம் சிந்திப்பதற்கான மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றோம். அதற்காக நம்முடைய முரளி அண்ணா, சுந்தரகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தொடர்ந்து நாம் உங்களுடைய அனுகிரகத்தினாலே சௌந்தரிய லகரியையும் நாம் சிந்திக்கிறோம். இத்தகைய பெரிய வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற அம்பாளுடைய திருவடிகளையும் ராமல்ல சத்குருநாத ஸ்ரீ வித்யாபிநவ ஸ்ரீ கிருஷ்ணாந்தித்த மகாசாமிகள் குருவர்களையும் பிரார்த்தித்து அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மகாலட்சுமியே சொல்லொண்ணாத அழகு, வேதத்தின் வடிவாக, சப்த பிரம்மத்தின் உருவமாக, மூலகம் தொழும் தேவியாக திகழ்கிறாள். அவளை கனகதாரா ஸ்தோத்திரத்தின் துதிப்பவருக்கு ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் ஆரோக்கியம் ஆயுள் என 16 பேரும் தந்து அளிப்பாள்.
என்பதை அபிராமி அந்தாதி, தேவாரம், வள்ளுவன் முதல் கவி அரசர் போன்ற பல வகையான கவிஞர்கள் பல உதாரணங்கள் மூலம் அறிந்து கொண்டோம். நமது தர்ம சிந்தனை நற்குணங்கள் மேன்மைப்படும் என்று மிக அழகாக பூர்த்தி செய்தீர்கள். இந்த சொற்பொழிவினை கேட்ட நாங்கள் அனைவரும் பாக்கியசாலிகளே என்று கூறி உங்களின் சௌந்தரிய லஹரியை கேட்க ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி நன்றி. செல்வங்களுக்கு நாயகியான மங்களத்தை தரும் மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக மங்களம் பாட திருமதி S.K. சுந்தரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மும்பையில் வசிக்கும் இவர் கர்நாடக சங்கீதம் பயின்றவர், சாய் பஜனைகளும் பாடுபவர். பாருங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முருகாச்சரணம். எல்லாருக்கும் பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். நான் 7 வயசுல கத்து மங்களத்தை 71 வயசுல பாட போறேன். இதுல ஏதாவது பிழை எடுந்தா மன்னிச்சுக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முருகாச்சரணம். அதுவும் அழகா மத்தியமாவது இருக்கணும். ஸ்ரீராமச்சந்திரம் ஸ்ருத பாரிஜாதகம் समस्त कल्याण गुणाभिम राम सीता बुकाम्बोरुगं संचरिक निरंतरं मंगलम आतनो जय श्री कृष्णा. मुरुगाचरणम. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த முரளிதர சாருக்கு மிக்க நன்றி. இப்பதான் இந்த குரூப்லயே 2 வாரம் தான் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு ராமர் மேல அவர் சொற்பொழி சொல்றதுக்கும் இந்த ஸ்ரீராம மங்களம் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி. நமஸ்காரம். 7 முதல் 71 வயது வரை உங்களுடன் பயணம் செய்த மங்களம் மிக அழகு. மேலும் அது உங்கள் பயணம் தொடரட்டும். அதற்கு எங்கள் குழுவின் சார்பாக எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இறைவணக்கம் பாடி இனிதே துவக்கிய ஸ்ரீமதி ஹரிணி ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி. குலசேகரன் ஆழ்வார் நம்மை ஆழ்வான் என்ற தலைப்பில் பக்தியின் ஆழத்தை பற்றி பேசிய திருமணி அவர்களுக்கு நன்றி. திருப்புகழை பாடிய செல்வி மிருதுளாவுக்கு நன்றி. கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பாடிய மீனாட்சி ராமச்சந்திரன் மாமிக்கும் அதன் பொருளை விளக்கிய திரு இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மங்களகரமான இன்றைய நிகழ்வில் இனிதே மங்களம் பாடி நிறைவு செய்த திருமதி சுந்தரி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு அளித்த திரு முரளி சுப்பிரமணியம், திரு சுந்தர கிருஷ்ணன் மற்றும் திருமதி மாலா ராஜாராமன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.